கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் யுனானா காமிக்கிறாங்க. அவங்க ஆஃபீஸ்க்கு தான் கிளம்பி வந்துட்டுருக்கா. அவளுக்கு அவங்க அப்பாங்க கால் பண்ணிவிட்டு, நான் ஒரு புது ஃபோன் வாங்கினேன், அதோட நம்பர் வந்துட்டு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லாமல் போயிடுச்சு, நீ லாகின் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுமே, நீங்கள் வாங்கினீங்கன்னா அதை கூட ஞாபகம் வைக்க மாட்டீங்களாப்பா அப்படின்ற செட்டவை கேட்கும்போது, அப்போ அவங்க அம்மா ஃபோனை வாங்கிட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்கா அப்பாட்ட, சொன்னதை பண்ணுன்னு சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே லாகின் பண்ணிட்டுருக்கா. அப்போ அங்கே அவளுக்கு ரொம்ப வயிறு ஒரு மாதிரியா பெயின் ஆனதுமே இப்போ ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனால் அங்கே ஏகப்பட்ட கார் எல்லாமே வந்துட்டுருக்கு. அதுலேருந்து நம்ம ஹீரோ ஷென் தான் இறங்குறான். பாஸ் ஃபைனலாக உங்களோட ஃபோன் வந்து இந்த லொக்கேஷன் தான் காமிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினோட டேபிளில் அங்கே ஃபோன் இருக்கும்போது அதை எடுத்து அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோயின் வந்துடா, உங்களுக்கு கொஞ்சம் கூட மேனர்ஸ் கிடையாதா, நீங்கள் வந்துட்டு என்னோட இடத்துல என்ன மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஜி கேட்குறாரு, இந்த ஃபோன் வந்துட்டு உங்களுக்கு எங்கே கிடச்சிச்சுன்னு சொன்னதும் எங்கள் அப்பாவோட ஃபோன் அவர் வந்து லாகின் பண்ண கொடுக்க சொன்னார், வேறு என்ன எனக்கு தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்டதுமே, திருடி இருக்கீங்க, கண்டிப்பாக இதுக்கு வந்துட்டு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்றத சொன்னதுமே, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டேக்கா, நான் இப்போ போலீஸ்க்கு கால் பண்ணணுமான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே அப்போங்க நம்ம ஷென்மே கூப்பிடுங்க போலீஸ் அப்படின்றத சொல்கிறான். பிறகு ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கா. அப்போங்க ஜி வந்து இந்த ஃபோன் வந்து அவங்களோட பர்த்டேக்காக வந்து கொடுத்தது, அது எப்படி உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும் அப்படின்றத சொன்னதும், உண்மையிலே எனக்கு தெரியாது, இது எங்கள் அப்பா வந்துட்டு வாங்கியிருக்கதா சொன்னார், அவர் தான் லாகின் பண்ண சொன்னாருன்னு சொல்லிட்டேக்கா. அவங்க அப்பா தான் இதுக்கு எல்லாமே காரணம், ஃபர்ஸ்ட் அவருக்கு நீங்கள் கால் பண்ணி வர சொல்லுங்கள் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின்மே உடனே அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறா. அப்போ ஹீரோ ஏன் அவங்க அப்பாட்ட கால் பண்ணி நீங்கள் அந்த ஃபோனை வந்துட்டு எங்கே எடுத்து தொலைச்சிங்க, நான் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கேன், எவ்வளோப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சு, போலீஸ் உங்களை வர சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க, வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே அதை கேட்டுட்டு அந்த ஆள் ரொம்ப கோவமாயிட்டாங்க. வந்ததுமே ஒழுங்காக சொல்லுங்கள் இந்த ஃபோனை எங்கேருந்து திருடுனீங்கன்னு சொன்னதும், நான் எங்கேயும் திருட கிடையாது அப்படின்ற சொன்னதும், அப்போ வாங்கினேன்னு சொன்னீங்களே எங்கே வாங்கினீங்கன்னு சொன்னதும், நான் வாங்கவும் இல்லை, இந்த ஃபோன் எனக்கு கிடச்சிச்சு அப்படின்ற சொன்னதும் சிசிடிவி ஃபுட்டேஜை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அங்கே ஒரு இடத்துக்கு போயிருக்கான். அப்போ அங்கே அந்த குட்டி பையன் இந்த ஃபோனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு அது கீழே விழுந்திருக்கு. அங்கேருந்து அந்த எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அப்போ பார்த்தீங்கல்ல, நான் ஒன்றும் திருடிட்டெல்லாம் வரல, எனக்கு கீழே கிடச்சிச்சு எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னதும், கீழே கிடச்சிருக்கட்டும் சரி, பட் அது வந்து கிடச்சிச்சுன்னா நீங்கள் ஒன்று அங்கே பக்கத்தில் இருக்க யார்ட்டாச்சும் இன்ஃபார்ம் பண்ணி அங்கே கால் பண்ணி சொல்லியிருக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் போலீஸ்லாம் ஒப்படைச்சிருக்கணும், அதை எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வருவீங்க, இதுவுமே திருட்டில் தான் சேரும், இப்போ நீங்கள் இதுக்கு கண்டிப்பாக காம்பன்சேஷன் பண்ணணும், 70% நீங்கள் பண்ணணும், 30% உங்கள் பொண்ணு பண்ணணும்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அங்கே மில்லியன் கணக்கில் காசு கேட்டதுமே அப்போ அந்த ஆள் வந்துட்டு ஒரு கார்டை கொடுத்து, இதில் காசு நீங்கள் கேட்குறதுல 40 லெவலுக்கு இருக்குது, மிச்ச காசை நான் வந்து உங்களுக்கு பிறகு கொடுக்குறேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு, இவர்கிட்ட இவ்வளோ தூரத்துக்கு காசு இருக்குமான்னு சொல்லிட்டு அப்போ தான் அவளுக்கு தெரியுது, உங்கள் அப்பாட்ட ஏகப்பட்ட காசு இருக்க போலேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஜி சொன்னதும், கண்டிப்பாக ஏன் இருக்காது, எங்களோட ரத்தத்தெல்லாம் குடிச்சு தானே அவர் வந்து வச்சிருக்காரு காசு அப்படின்றத அவள் சொல்லிட்டேக்கா. சரி நீங்கள் எப்போ காம்பன்சேஷன் பண்ண போகிறீங்கன்னு சொன்னதும், கூடி சீக்கிரம் நான் பண்ணிடுறேன், எப்படியாச்சும் பெரட்டி எல்லா காசையுமே நான் கட்டிடுவேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லும்போது, உங்களுக்கு நாங்கள் வந்து வேணால் ஆஃபர் பண்ணுறோம், பேசாமல் எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்களா, அதுலேருந்து கழிச்சிக்கலான்னு சொன்னதும், அது எனக்கு தேவை கிடையாது, உங்கள் காசை நான் எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணி கட்டிடுவேன்னு சொல்லிட்டு ஒப்போனதுமே அப்பா அவங்க பொண்ணுக்கு வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு வித்தியாசம் இருக்குது, ரெண்டு பேத்துக்குமே யாரை பற்றியும் கவலை கிடையாது போலையே அப்படின்ற சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. வீட்டுக்கு அங்கே போனதுமே அவங்க அம்மா அங்கே வந்துட்டு அவளை கன்சல்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவளுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு, இந்த ஆளால் நம்மளுக்கு எவ்வளோ அசிங்கமாயிடுச்சுன்னு. அவங்க அப்பா பார்த்தா பாக்கெட் ஃபுல்லாக அங்கே பணத்தை கொண்டு வந்து வச்சுட்டு, பார்த்தே இல்லை பாதிக்கு காசை நான் வந்துட்டு பே பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் மிச்சத்தை உங்கள் அம்மா தான் பே பண்ணணும், அவள் கான்ட்ராக்ட்லேயுமே சைன் பண்ணியிருக்கான்னு சொன்னதோ, நீங்கள் எதுக்காக வந்துட்டு இந்த அழகு புருஷனை கட்டிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க, இந்த ஆளை பற்றி உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு கோவப்படும் போது அப்போ அங்கே நான் வந்து முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டேன்னு அவங்க அம்மா சாரி கேட்குறாங்க. மிச்ச காசை வந்துட்டு நீ தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட கேட்டதுமே, நீங்கள் கொடுங்க, கொடுக்காம கூட போங்க, உங்களால் தான் இத்தனை பிரச்சனை, நீங்கள் என்னமாச்சும் பண்ணி தொலைங்கன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. அப்போ அவங்க பையனை பிடிச்ச அவர் திட்ட ஆரம்பிச்சிடாரு, ஒழுங்காக நீ வந்துட்டு காசு எல்லாத்தையும் பே பண்ணுறதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணு, சும்மா வெட்டியாக உட்காந்துட்டு இருக்க, நம்ம மேலே எவ்வளோ ஒரு கடன் சும்மா வந்துருச்சுன்னு சொன்னதும் அந்த பையன் உதவாக்கார, நான் அப்படியெல்லாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்கான். ரூமில் போய் உட்காந்துட்டு அவள் இவ்வளோ காசை நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி எங்கே யோசிச்சுட்ருக்கா. வந்துட்டு அந்த கால் வந்துட்டுருக்கு, நீ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு போனால் அவ்வளோவே எல்லாருமே வித்தியாசமாக பார்க்குறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு, என்னப்பா என்ன எல்லோரும் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்கன்னு நினைக்கிறியா, வேறு ஒன்றும் கிடையாது, நீ தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஆஃபீஸில் ஜெயிலுக்கு போன ஒரு பொண்ணு, அது வந்து திருட்டு கேஸில், அதனால தான் இப்படி பார்க்குறாங்க, பாஸ்மே உள்ள வந்து ஃபயர் பண்ணுறதுக்குமே சான்ஸ் இருக்குன்னு சொன்னதும், அது ஒன்றும் அவ்வளோ பெரிய மேட்டரெலாம் இல்லை, நான் வந்துட்டு பேசிக்கிறேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே
கேனுன்ற பொண்ணு அங்கே வந்து உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு சொல்லி டெர்மினேஷன் லெட்டரை கொடுத்துட்டு போனதுமே நான் இப்போ அவர்கிட்ட போய் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போனால் இந்த கேனும் அந்த ஆளுமே அங்கே உள்ள ரொமான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிடுறா. உள்ளே போயிட்டு அதை வீடியோமே எடுத்துக்கிட்டதுமே அந்த கேன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறான். இந்த ஆள் வசமாக மாட்டிக்கிட்டு மரியாதை நீ அதை டிலீட் பண்ணுன்னு சொன்னதும் நான் ஆல்ரெடி வேறு ஒருத்தவங்களுக்குமே சென்ட் பண்ணிட்டேன், இப்போ நீங்கள் டிலீட் பண்ணினாலும் ஒன்றும் பிரோஜனம் கிடையாது, இதை நான் பப்ளிஷ் பண்ணிவிட்டு உங்கள் மானத்தை வாங்கிடுவேன்னு சொன்னதும் இப்போ நீங்கள் என்னை கூப்பிட்டு பேசுனீங்கன்னா ஏதாச்சும் நம்ம வந்து அமைதியாக போய்க்கலான்னு சொன்னதுமே சரி வான்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிடுறாங்க. நீங்கள் இப்போ எனக்கு வந்துட்டு வேலையை விட்டு தூக்கியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு நான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது எனக்கு நீங்கள் வருஷம் வந்து 1 பில்லியன் காசு கொடுப்பேன்னு சொன்னீங்க. 4 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், இப்போ வரைக்கும் நீங்கள் காசு கொடுக்கல, பட் என் சேலரியை நீங்கள் கட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நான் வந்து கனெக்ட் பண்ணால் எவ்வளோ காசு வருது பார்த்தீங்கல்ல, அந்த அமௌண்ட் எல்லாத்தையும் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா நான் வந்துட்டு இதை ரிலீட் பண்ணுறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த ஆளுமே நான் வந்துட்டு பே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அங்கே லெட்டராகவுமே கைப்பட எழுதி கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு நம்ம ஹீரோயின் நான் லைஃப்பில் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, இந்த காசை வச்சு தான் ஏதாச்சும் நான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டேக்கா. பிறகு அங்கே ஒரு பப்பில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அங்கே உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தா ஒரு பொண்ணு அவனோட ட்ரிங்க்கில் தெரியாமல் ட்ரக்கை கலந்து விட்டுறா. ஸோ அதை குடிச்சதுமே நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப போதை ஆகிட்டு இருக்கு. இந்த சைடில் பார்த்தா நம்ம ஹீரோயின்மே அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அதே பப்பில் தான் இருக்கா. அங்கே அவள் நான் வந்துட்டு என் வேலை போயிடுச்சுப்பா, இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மூமெண்ட்டை ஹாப்பியாக மாற்றணும், என் மைண்டில் எப்பயுமே இது சேவாக இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே நல்லாவே அவன் ட்ரிங்க் பண்ணிடுறா. இங்கே ஹீரோ பக்கத்தில் அவள் க்ளோஸாக வர ட்ரை பண்ணதுமே பிடிச்சவன் தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து போகும்போது ஹீரோயின்மே நல்லா ட்ரங்காக இருக்கா. அப்போ அங்கே லீ நான் உன்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுறேன்னு சொன்னதுமே இல்லை நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன் சரியாயிருன்னு சொல்லிட்டு அவங்க வாஷ்ரூம் போகிறா. இவனுமே உள்ளதாக இருக்கான். போயிட்டு பக்கத்தில் போயிட்டு இங்கே க்ளோஸாக வந்து போனதுமே நீ என்ன பண்ணிட்டுருக்க, விலைக்கு போன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு அங்கேருந்து போனதும் இவளும் பின்னாடியே போயிட்டு அங்கே ரூம்குள்ளே வர என்ட்ராயிட்டு இருக்கா. எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப தூக்கம் வந்துட்டுருக்கு, நீ இப்படிலாம் என்கிட்ட வந்து பிஹேவ் பண்ணிட்டுருக்க, அதை என்னை விடுன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் க்ளோஸ் ஆகிடுறாங்க. டக்குன்னு இவன் போதையில் அவளை போய் எங்கே கிஸ் பண்ணதுமே அவங்க வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம வீட்டிலேருந்து கால் வந்துடுது. நீ இப்போ எங்கே இருக்க, நான் உன்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுறேன்னு சொன்னதும் நான் ஆல்ரெடி வீட்டுக்கு போயிட்டேன், நீ போய் தூங்குன்னு சொல்லிட்டு அவப்பாட்ட அங்கே வந்து பெட்டில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடா. நம்ம ஹீரோவுமே அங்கே போய் குளிச்சுட்டு வந்துட்டு அவனுமே அங்கே வந்துட்டு பெட்டில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா அங்கே நம்ம ஷென் இருக்கதை பார்த்துட்டு நான் வந்து குடிச்சிருக்கேன்றதுக்காக நீ அட்வான்டேஜ் எடுத்துக்குவேடான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டதுமே தேவையில்லாமல் காலங்காத்தால் என் மூளையை குழப்பிட்டு இருக்காத, மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். இவள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புனா அப்போ அங்கே வந்து நிற்கிறாரு. இவள் ஹாய் சொல்லிட்டு வேமா அங்கேருந்து போனதும் பாஸ் கூட சேர்ந்து இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோட்ட இப்போ மீட்டிங் இருக்குன்னு சொன்னதுமே அவங்க ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டு இருக்கான். ஹீரோயினோட ஃபோன் அங்கே மிஸ் பண்ணிட்டு போயிருக்கா. அவனுமே வந்துட்டு அதை பார்த்துட்டு இருக்கான். பிறகு ஆஃபீஸில் போய் அங்கே வந்துட்டு என்ன ஒர்க் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இவன் கோவப்பட்டுச்சேக்கா. இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா அவங்ககிட்ட என் ஃபோன் காணாமல் போயிடுச்சு, நீங்கள் ஒரு தடவை கொடுத்தீங்கன்னா நான் கால் பண்ணி பார்ப்பேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோனை வாங்கி அங்கே பேசும்போது இவன் ஃபோன் எடுத்து ஹலோ சொன்னதுமே அவளுக்கு அவன் வாய்ஸை கேட்டதுமே ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே கட் பண்ணதும் என்னமாச்சு அப்படின்ற சொன்னதும் இல்லை நான் வந்துட்டு இப்போ கரெக்டாக நம்பர் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க போட்டுட்டு திரும்ப பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவன் என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்டதுமே என்னோட பேர் வந்து யுனான், நேற்று நைட்டு ஏதோ மிஸ்டேக்காக வந்துட்டு தப்பு நடந்துருச்சு, தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு அதை எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க, என் ஃபோன் வந்து உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன், நான் பயத்து வரும்போது ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு, உங்கள் அசிஸ்டன்ட் சீட் அதை கொடுத்து விட்றீங்களா அப்படின்ற செட் அவள் கேட்குறா. அப்போ அங்கே அவன் அப்படிலாம் வந்துட்டு அவர் கொடுக்க முடியாது, உனக்கு வேணா நீயே வந்து வாங்கிக்கோ அப்படின்றத சொல்கிறான். அவளுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப ஆக்வர்டாக இருக்கு அவனை போய் மீட் பண்ணுறதுக்கே. பட் இருந்தாலுமே அங்கே கிளம்பி போனால் அவங்க அம்மா அங்கே இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் என்ன இவனோட ஆஃபீஸில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. திரும்ப ஏதாச்சும் ஏடிஎம் குடிக்க வேலை பண்ணி வச்சிட்டிங்களான்னு சொல்லிட்டு கேட்டால் ஒரு கான்ட்ராக்டில் அங்கே சைன் வாங்கியிருக்காங்க, அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுறா. எதுக்காக நீங்கள் இப்படி வேலை பண்ணீங்க, அப்பா வந்து வாங்கி வச்சிருக்க கடன் 70 மில்லியனை நான் எப்படி கட்டுவேன், அவ்வளோ காசுக்கு வந்துட்டு என்ன அடமானம் வச்சா கூட எவனும் கொடுக்க மாட்டான், இதெல்லாம் என் பொண்ணு கட்டிடுவான்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு என்னை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறா. அப்போ அவங்க அம்மா உடனே நான் ஏதோ தெரியாமல் பண்ணிவிட்டு அப்பாவை காப்பாற்றேன்னு சொல்லிட்டு அங்கே நீடன் பண்ணிவிட்டு ப்ளீஸ் நீ எப்படியாச்சும் சமாளிமான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதோ அவள் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிச்சேக்கா. ஆனால் பார்க்குற எல்லாருமே அம்மாவே இந்த பொண்ணு என்ன மாதிரி பண்ணுறான்னு சொல்லிட்டு அவளை தான் அங்கே தப்பாக நினைக்கிறாங்க. நீங்கள் வந்து தயவு செஞ்சு இங்கேருந்து போயிருங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டுருக்கு. பட் நம்ம ஹீரோ மேலே அவளுக்கு செம கடுப்பாயிட்டுருக்கு. ஆனால் வாங்கினது இன்னுமே அவங்க அசிஸ்டன்ட் ஜீ தான் வந்துட்டு கான்ட்ராக்டில் சைன் வாங்கியிருக்காரு. நான் இப்போ அவனை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே போய் உங்கள் பாஸ்க்கு வந்துட்டு இப்போ உடனே கால் பண்ண அதனால நான் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமாக கத்துனதுமே என்னடா இவங்க இவ்வளோ உரிமை எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உடனே அங்கே நம்ம ஹீரோட்ட அங்கே கால் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே அவளை நீங்கள் உள்ளே அனுப்புங்க அப்படின்றத அவன் சொல்கிறான்.
அவர் ரொம்பவே கோவமாயிட்டு, "நீ யார கேட்டு இப்படிலாம் கான்ட்ராக்ட்ல சைன் வாங்கியிருக்க? அதுக்கு நான் தான் கேரண்டின்னு வேற எழுதியிருக்கீங்க. உன் மனசுல நீ என்ன நெனச்சிட்டு இருக்க?" அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு கத்திட்டு இருக்கும்போது, அப்ப அங்க ஜீ வந்துடுறாரு. அவருக்கு அத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டு இருக்கு. "ஐயோ கடவுளே! இன்னைக்கு என் ஜாப் போச்சு. இதெல்லாம் பண்ணது நான் தானேன்னு" சொல்லிட்டு அவர் யோசிக்கும்போது, அப்ப அங்க நம்ம ஹீரோ, "இதெல்லாம் நான் பண்ணல. என் அசிஸ்டன்ட் ஜீ தான் பண்ணியிருக்காரு" அப்படின்றத சொல்லிட்டு, "சரி நீங்க கிளம்புங்கன்னு" சொன்னதுமே, சரின்னு சொல்லிட்டு அவ போனா, "நான் ஒண்ணும் சொல்லல. அவர சொன்னேன்னு" சொன்னதும், அவர் "நல்ல வேளைடா சாமின்னு" சொல்லிட்டு வேகமா எஸ்கேப் ஆயிடுறாரு. ஹீரோயின் பக்கத்தில் அவன் க்ளோஸாக வந்ததுமே நைட் ஏதோ நடந்தது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இது அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு என் பக்கத்தில் வராதான்னு சொல்லும்போது அவன் பக்கத்தில் பிடிச்சவங்க க்ளோஸாக இழுத்துறான். "நீ வந்துட்டு எல்லாத்தையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவியான்னு" சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் போய் கிஸ் பண்ண போனதுமே இவ கோவமாயிட்டு அவனை சேர்ந்து அரைஞ்சிடுறா. அப்போ அங்கே அவன், "நீ இப்போ என்ன வந்துட்டு பண்ணிட்டு இருக்க?" அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், "நீ இப்போ என்ன விடலன்னு வச்சுக்கோமே, நான் அதுக்கப்புறம் கோவப்பட்டு கத்த வேண்டியதாக இருக்கும், உன் மான கப்பலேறி போயிரும்னு" சொன்னதும், "சரி நீ கிளம்புன்னு" சொன்னதுமே அவளுமே அதுக்கப்புறம் அங்கே கிளம்பி போயிடுறா. பிறகு அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு கான்ட்ராக்ட் ஒன்று ரெடி பண்ணுங்கன்னு சொன்னதுமே, "என்ன கான்ட்ராக்ட் பாஸ்?" அப்படின்ற சட்டி கேட்கும்போது, "வேற ஒன்றும் இல்லை, மேரேஜ் கான்ட்ராக்ட்" அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. யுனானோட சேர்ந்து தான் மேரேஜ் கான்ட்ராக்ட் போடுங்க, 2 இயர்ஸ்க்கு இந்த மேரேஜ் கான்ட்ராக்ட் இருக்கும். நான் அவள் என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டானா கடன் எல்லாமே அடைக்க தேவை கிடையாது, அது எல்லாமே போயிடும். ஆனால் அந்த 2 இயர்ஸில் நான் என்ன சொல்கிறனோ அதை தான் கேட்டு நடக்கணும், அவள் ஒரு நல்ல பொண்டாட்டியாக நடந்துக்கணும்னு சொல்லி எழுதுங்க அப்படின்றத சொல்கிறான். ஏகப்பட்ட கண்டிஷன் எல்லாமே அங்கே சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாமே எழுதிட்டு அவர் மூஞ்சே ஒரு மாதிரி ஆயிட்டுருக்கு. என்னடா இவர் இப்படிலாம் பண்ணிட்டுருக்காரு, ஃபஸ்ட்டு எந்த ஒரு பொண்ணு பக்கத்துலேயுமே போக விருப்பம் இல்லை அவருக்கு, இப்போ யுனான் அவரை சூஸ் பண்ணிட்டாருன்னா இப்போ என்ன பண்ண போகிறாரு, அந்த சின்ன பொண்ணு இவர் எப்படா தாக்கு பிடிப்பான்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டு இருக்காரு. பிறகு ஹீரோயின் அங்கே கீழே இறங்கி போகும்போது அந்த பொண்ணு, இவங்க தானே இப்போ மேலே போனாங்க, இவ்வளோ கோவமாக கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க, அப்போ 2 பேத்துக்குள்ள ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பக்கம் சிரிப்பாக வந்துட்டுருக்கு. வீட்டுக்கு போயிட்டு அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட வீட்டை காலி பண்ணுறதுக்கு வழியை பாருங்கள், வேற எங்கேயாச்சும் கூட்டி போகலாம், நான் இந்த வீட்டை சேல்ஸ் பண்ண போகிறேன்னு சொன்னதுமே, "என்ன பேசிகிட்டு இருக்க, வீட்டை எப்படி சேல்ஸ் பண்ணுவேன், எங்கே போய் இருக்க முடியும்னு" சொல்லிட்டு அவங்க அப்பா கோவப்பட்டதுமே, "நீங்கள் வாங்கி வச்ச கடனுக்குலாம் நான் பொறுப்பாக முடியுமா, கண்டிப்பாக என்னால் இதெல்லாம் அடைக்கணும்னா வேறு எங்கே போக முடியும் காசுக்கு, நான் என்ன மரத்தில் பிடிங்கிட்டா வர முடியும்னு" சொல்லும்போது அவங்க பிரதர் அங்கே கண்டிப்பாக இந்த வீட்டெல்லாம் நான் விட்டுட்டு போக முடியாது, நீ என்ன வேறு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணியிருக்கியா, ஏதாச்சும் சின்ன வீட்டுக்கு போகலான்னு மட்டும் சொல்லாத, கண்டிப்பாக என்னால் இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போடும்போது அவங்க அம்மாவுமே, "ப்ளீஸ்மா தயவு செஞ்சுன்னு" சொன்னதும், அப்புறம் நான் என்ன பண்ண முடியும், நான் என்ன மாதிரி பிரச்சனையில் மாட்டியிருக்கேன்னு தெரியாமல் ஆளாளுக்கு வக்கனையாக பேசிகிட்டு இருக்கீங்களா, மரியாதையை வீட்டை காலி பண்ணுங்க, இல்லை நானே சேல்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரூமில் போயிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. எப்பேற்பட்ட பிரச்சனையை போய் நான் மாட்டியிருக்கேன், நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கவலையாயிட்டு இருக்கா. அப்படியே அவள் யோசிச்சுட்டே அங்கே போயிட்டு இருந்தா. நம்ம ஜீ உங்களோட ஃபோன் மேடம் சொல்லிட்டு கொடுத்ததுமே அவள் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. "நான் புதுசாக தான் ஃபோன் வாங்கணுமோன்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு இருந்தேன், நல்ல வேலை கிடச்சிச்சின்னு" சொல்லும்போது அந்த கான்ட்ராக்டையுமே கொடுத்ததுமே, "இது என்ன மேரேஜ் ப்ரொபோசல், 2 இயர்ஸ்க்கு கான்ட்ராக்டா, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் பாஸ் என்ன பைத்தியம் ஆயிட்டானான்னு" சொல்லும்போது நம்ம ஹீரோ கண்ணாடி இறக்கிட்டு பார்த்ததுமே அவன் ரொம்ப பயந்து போயிட்டு அங்கேருந்து ஓட பார்க்குறா. மரியாதையே காரில் உட்காரு அப்படின்றத சொன்னதும், "நீ என்ன முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டுருக்கா, நான் உன்னை எதுக்காக 2 இயர்ஸ்க்கு மேரேஜ் பண்ணணும்னு சொல்லி" கேட்டதுமே, "அதில் நல்லா படித்து பார்த்தியா, நீ கடனை எதையும் அடைக்க தேவை கிடையாது, அப்படி நீ பண்ணலைன்னு வச்சுக்கோமே அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போகிறதை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு" சொன்னதும், "நீ இதை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டுருக்கேன்னு" சொன்னதும், "நீ என்ன வேணாலும் நினச்சிட்டு போ, பட் இதுக்கு நீ ஒத்துக்கிட்டேன்னா உன் குடும்பத்துக்கு நல்லது, இல்லைனா உனக்கு தான் பிரச்சனை" அப்படின்றத அவன் சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோயின்மே ரொம்பவே பயந்து போயிருக்கா. இது ஒரு நல்ல சான்ஸ், நீ பட்டாலுமே உன்னால் இந்த காசு எதையும் அடைக்க முடியாது, வட்டி கூட கட்ட முடியாது, 2 இயர்ஸ் தானே, கண்ணை மூடி திறக்கவங்களையும் போயிடும், ஆனால் நீ இதுலேருந்து வெளியே வரணும்னா இதை தவிர வேறு வழியே இல்லைன்னு அவன் சொல்கிறான். பேசாமல் 2 இயர்ஸ்க்கு என்ன மேரேஜ் பண்ணிக்கோ, நான் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல பொண்டாட்டியாக இரு, எல்லாமே சரியாயிருன்னு சொல்கிறான். இப்போ ஹீரோயின், "சரி ஓகே, நான் 1 மாதத்துக்கு டைம் கொடு, யோசிச்சு சொல்கிறேன்னு" சொன்னதும், "அவ்வளோலாம் என்கிட்ட டைம் கிடையாது யோசிக்கிறதுக்கு, ஒன்று விடுறதுக்கு, ஜஸ்ட் 3 டேஸ் தான், அதுக்குள்ளே நீ யோசிச்சு பதில் சொல்லு, அப்படி இல்லைன்னா நீ ஜெயிலுக்கு போக ரெடி ஆகிக்கோன்னு" சொன்னதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணுறாங்க. "என்னப்பா நீ இப்போ காலே பண்ணாமல் இருக்க, நீ நல்லா தானே இருக்க, ஃபோனுமே ரீச் ஆகாமல் இருந்துச்சேன்னு" சொன்னதும், "ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபோனில் சில ப்ராப்ளமாக இருந்துச்சு, இப்போ சரியாயிருச்சு, நான் இதுக்கப்புறம் உங்களுக்கு தொடர்ந்து கால் பண்ணுவேன், பேசுவேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு" அவள் சொல்கிறா. ஸோ இப்போ பேசிட்டு காலை கட் பண்ணும்போது அங்கேருந்து கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. அங்கே அவளை யாரா கிட்னாப் பண்ணி வச்சிருக்கிறதுனா வேற யாரும் கிடையாது, அவங்க அப்பாவும் அவங்க பிரதர் தான். "நீ ஒழுங்கா இப்போ வீட்டோட பேப்பரில் சைன் பண்ணி கொடுத்துரு, வீட்டை விற்கிறேன்னு அடிக்கடி எங்களை மிரட்டிட்டுருக்கேன்னு" சொல்லிட்டு அங்கே மிரட்டினதுமே, "உங்களுக்கு வெக்கமா இல்லையா, பெத்த பொண்ணுகிட்ட இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க, கண்டிப்பாக நான் எழுதி கொடுக்க மாட்டேன்னு" சொன்னதும், "அப்படின்னா நீ சாகிறதுக்கு ரெடி ஆகிக்கோன்னு" சொல்லிட்டு கத்தி வச்சு அட்டாக் பண்ண போனால், அப்போ அந்த லீ அங்கே இடத்த கண்டுபிடிச்சி வந்துடுறான். "நீ பக்கத்தில் வந்தேன்னா நான் குத்திடுவேன்னு" சொன்னாலுமே அவன் கேட்காம காப்பாற்ற போனதுமே அவங்க பிரதர் அவனை போட்டு அடிச்சவங்க சண்டை வந்துட்டுருக்கு. பட் அங்கே கரெக்டாக நம்ம ஹீரோ கார்ட்ஸோடு வந்துடுறான். அதை பார்த்ததுமே அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. "உங்களுக்கு எவ்வளோ தைரியம் தான் என்னோட உமன் மேலே
மேலே நீங்கள் கையை வைப்பீங்க, நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்படுறான். அப்போங்க ஹீரோயின் அவங்க வந்துட்டு காப்பாற்றினதும் அவங்க இவருக்கு உங்க கூட சேர்ந்து ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக இவ்வளோ டச்சே பண்ணியிருக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. பட் நம்ம ஹீரோயின் அவங்கள போலீஸில் பிடிச்சி கொடுக்க சொன்னதுமே அவனுமே அங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போக சொல்லிடுறான். பிறகு நீ இப்போ வந்துட்டு என்னோட உமன் நான் சொன்னதுக்கு நீ எதுவும் சொல்லலை, அக்ரி தானே பண்ணிக்கிட்ட, நீ என்கிட்ட வந்து உள்டா ஏதாச்சும் வேலை பண்ணணும்னு பார்த்தேன்னு வச்சுக்கோமே நான் சும்மா விட மாட்டேன், நீ ஒழுங்கா என்னோட மேரேஜ் ப்ரொபோசலை ஏற்றுக்கோ, அதுக்கு ஒழுங்கா ரிப்ளை பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகும்போது நம்ம ஹீரோயின் அடப்பாவி விட்டுட்டு போயிட்டியே நான் எப்படா போவேன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அப்போ அவங்க காரை ஸ்டாப் பண்ணிட்டு ஏறிக்கோன்னு சொன்னதுமே அங்கே வந்துட்டு அவள் சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. இப்போ எதுக்காக என்னை பார்த்து இப்போ பல்ல காமிச்சிட்டு இருக்கான்னு சொன்னதும் இல்லைப்பா உன்னோட பிஹேவியர் உன்னோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது அதனால தான் சொல்லிட்டு அவங்க சிரிச்சிட்டு இருக்கா. சேர்ந்து ஒரு ஹோட்டலுக்கு தான் போகிறாங்க. ஏகப்பட்ட சாப்பாடு வாங்கி கொடுத்தா ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு ஆள் பார்க்க எவ்வளோ சின்னதாக இருக்கா, எப்படி சாப்பிட்றா பாருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். இப்போ உனக்கு என்ன போதுமானு சொல்லிட்டு கேட்டதுமே ஆமாம் போதும் எனக்கு வயிறு நிறைஞ்சிச்சின்னு அவன் சொல்லும்போது அங்கே மெய்டு வந்துட்டு அவன் முன்னாடி இருக்க பிளேட்லாமே எடுத்ததுமே அதுக்கப்புறம் தான் அவன் சாப்பிட்றான். அப்போ ஐ திங்க் வந்துட்டு உன் வயிறு நிறைஞ்சிருக்குன்னு சொன்னதுமே மனசுக்குள்ளே எங்கடா நிறைஞ்சிச்சு, அதுக்குள்ளே தான் நீ வந்துட்டு இப்போ புறத்தை எடுத்துகிட்டு போயிட்டே வேறு என்ன பண்ண முடியும், உன்கிட்ட போய் நான் வந்துட்டு வயிறு நிறையில நான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் யோசிச்சுட்டேக்கா. அப்போங்க சரி வா இதுக்கப்புறம் வந்துட்டு லேட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு 2 பேருமே போய் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறாங்க. இப்போ அங்கே நைட் போல் அங்கே வீட்டுக்கு வந்தால் மெய்டுவங்க எல்லாருமே அங்கே சூப்பராக வெல்கம் பண்ணதுமே நான் ஓவராக இது எக்ஸ்பெக்டேஷன் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் 2 இயர்ஸ் தான், கான்ட்ராக்ட் முடிஞ்ச பிறகு அவன் என்னை விட்டுருவான்னு சொல்லிட்டு அவங்க திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்ருக்கா. இவனுக்கு ஆல்ரெடி ஒரு பையன் வேறு இருந்தானே அப்படின்னா இவனுக்கு மேரேஜ் ஆனவனா அப்படின்ற செட் அவள் யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே மெய்டு வந்துட்டு ரூம் எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போய் குளிங்க ஏற்பாடு பண்ணியிருக்குன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின்மே அங்கே குளிக்கிறதுக்காக போகிறா. பிறகு அங்கே அவள் குளிச்சுட்டு இருந்தா அங்கே ஹீரோ உள்ள அவனோட வாஷ்ரூம்க்கு உள்ளே என்ட்ரானதுமே இவருக்கிறத பார்த்துட்டு அவன் ரொம்ப ரொமான்டிக் ஆகிட்டு அவளை போய் இங்கே கிஸ் பண்ணிடுறான். ஸோ 2 பேருமே சேர்ந்து அங்கே நைட்டையுமே ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா ஹீரோ அதுக்குள்ளே அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ நான் வந்து ஓவராக எதுவும் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணக்கூடாது, 2 இயர்ஸ் கான்ட்ராக்டில் எல்லாமே தானே இருக்குது, அதனால தான் இவன் இப்படி நடந்துட்டுருக்கான், லவ்வெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு கீழே சாப்பிட்றதுக்காக போயிட்டு அவனை பார்த்தா மீட்டிங்காக கிளம்பி போயிட்டான்னு சொல்லிட்டு அவங்க மெய்டு சொல்கிறாங்க. உங்களுக்காக சாப்பாடு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், சார் தான் உங்களை எழுப்ப வேணாம் எந்திரிச்சு வரப்போ சாப்பிட்டுட்டுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு அங்கே சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கா. ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு சாப்பிட்டுட்ருக்கா. ஃபுட் எல்லாமே அங்கே பயங்கரமாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இப்படியே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, இந்த 2 இயர்ஸில் ஏதாச்சும் ஒரு ஜாப் எல்லாமே நான் பண்ணி வச்சு ஏகப்பட்ட காசு சேர்த்து வச்சேன்னா காசை நான் செலவுக்கு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணிட்டுருக்கா. ஸோ நான் ஏகப்பட்ட கம்பெனிக்கு இன்டர்வியூ கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணுறா. பிறகு அங்கே ஒரு இடத்துல அவங்க ஆன்லைன் இன்டர்வியூ தான் கொடுத்துட்ருக்காங்க. அப்போங்க அந்த லேடி உங்கள் வீடை பார்த்தாலே தெரியுது நீங்கள் ரொம்ப பெரிய பணக்காரவங்கன்னு, பட் இந்த கம்பெனியே ரொம்ப ஸ்மால் ஆனது தான், நாங்கள் வந்து நீங்கள் நினச்ச லெவலுக்கு வந்து காசெல்லாம் உங்களுக்கு பே பண்ண முடியாது, ஐ திங்க் நீங்கள் வேறு ஏதாச்சும் கம்பெனியை பார்த்துக்கலான்னு நினைக்கிறேன்னு சொன்னதுமே ஐயோ நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இது என்னோடய ஃப்ரெண்டோட வீடு தான், அவள் சும்மா என்னை வீட்டில் வச்சுருக்கா அப்படின்றதா சொன்னதும் உங்கள் ஃப்ரெண்டு உண்மையிலே பெரிய பில்லியனராக இருப்பாங்க போல், அதனால தான் வந்துட்டு இப்படிலாம் வந்து வீடு ரெடி பண்ண முடிஞ்சிருக்கு, ஏன்னா நார்மலான குடும்பத்தால் வந்து இதெல்லாம் பண்ண முடியாதுப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்ஷனாக வச்சுக்கிறேன், நான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டாக சொல்கிறோன்னு அவங்க சொல்கிறாங்க. பிறகு அங்கே மீட்டிங்குமே நடந்துட்டுருக்கு. பிறகு அங்கே நைட்டு ஃபுல்லாமே அங்கே வந்துட்டு ஒர்க்கை தான் அவன் தேடிட்டு அப்ளை பண்ணிட்டு இருக்கா. அவள் ஃபுட்டு சாப்பிட்டுட்டே இந்த வேலையுமே அங்கே பண்ணிட்டு இருக்கா. பிறகு அங்கே மெய்ட் வந்துட்டு என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்னா லேப்டாப் ஆஃப் பண்ணவான்னு சொன்னதும் அதெல்லாம் வேணாம் இருக்கட்டும் அப்படின்ற சொல்கிறா. சரி சென்னைங்கன்னு சொல்லி கேட்டதுமே அவர் வந்து பிஸ்னஸ் ட்ரிப்காக போயிருக்காரு, இன்றைக்கி நைட்டு வரமாட்டாருன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இப்படியே 2 இயர்ஸ்க்குமே அவள் பிஸ்னஸ் ட்ரிப்பாக டெய்லி போயிட்டான்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி தான், ஏன்னா எனக்கு எந்த தொந்தரவுமே இருக்காதேன்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணிட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. ஹீரோயினுமே போய் படுத்து தூங்கினதுமே நைட்டு வந்துட்டு அவங்க ரிட்டன் வந்துடுறான். வந்ததுமே ஹீரோயினை ஹாப்பி ஆகிட்டு போய் கிஸ் பண்ணதும் இவ பயந்து போய் எந்திரிச்சதுமே நான் தான் சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து திரும்ப கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் அவன் ஹீரோயினோட லேப்டாப்பில் அவங்க ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருக்கதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஏகப்பட்ட கம்பெனி வந்து அவளை ஏற்றுக்கிறதுக்குமே ரெடியாக இருக்காங்க. ஸோ அதெல்லாமே ஃபோட்டோ எடுத்தாங்க. நம்ம சீட்டை சொல்லி அவங்க யாருமே இவளுக்கு ஜாப் பண்ணக்கூடாது, ரிஜெக்ட் பண்ண சொல்லுங்கள், அவள் எங்கேயுமே போகக்கூடாதுன்னு அவன் சொல்லிடுறான். பிறகு ஹீரோயின் எந்திரிச்சு பார்த்துட்டு நேற்று நைட் அவன் கூட சேர்ந்து திரும்ப நைட்டை ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணதை நினச்சிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆகிட்டு இருக்கு. லேப்டாப் எடுத்து பார்த்தா எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு ஒரே டயத்தில் எல்லா கம்பெனியுமே எப்படி சேமாக வந்து ரிப்ளை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோ மேலே அவளுக்கு டவுட் ஆகிருது. உடனே அவன்கிட்ட போய் இதெல்லாம் உன் வேலை தானே, நீ தானே எனக்கு வந்து வேலை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னதும் ஆமாம் நான் தான் சொன்னேன், நீ ஏன் பொண்டாட்டி வீட்டோட இரு, உனக்கு என்ன வசதி குறையா இருக்குது, நீ எதுவும் பண்ண வேணான்னு சொல்லும்போது நீ இப்படிலாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கக்கூடாது, உன்னோட பேச்செல்லாம் நான் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டதுமே நீ வந்து எவ்வளோ சம்பாதிச்சாலுமே எனக்கு
எனக்கு கொடுக்க வேண்டிய காசு எதுவும் உன்னால் கொடுக்க முடியுமா? இல்லை இப்போ எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்ருக்க? நீ பேசாமல் வீட்டில் இராதான் உனக்கு நல்லது. நான் வந்துட்டு கண்டிப்பாக உன்னை வேலைக்கு விட மாட்டேன்னு சொன்னதும், இது ஒன்றும் கான்ட்ராக்டில் கிடையாது அப்படின்ற செட் அவள் கேட்குறா. பட் என்னோட டிசிஷன் தான் ஃபைனல்னு செட் அவன் போனதும் இவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. பிறகு அங்கே ஒரு பார்ட்டிக்காக அவளங்க ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது சார் வந்துட்டு உங்களுக்கு இதெல்லாம் அனுப்பியிருக்காங்க, எது பிடிச்சதோ போட்டுக்கோங்க மேடம்னு சொல்லும்போது அவன் மனசுல நல்ல மனுஷனாக இருந்துட்டு போ, பட் எனக்கு என்னால் வந்துட்டு ஒரு பொண்டாட்டி கொடுக்குற அந்த லவ் உனக்கு எப்பயும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டேக்கா. அந்த பார்ட்டியே அவங்க ஃபேமிலி பார்ட்டி தான். அப்போ அங்கே அவங்க தாத்தாக்கு ஹீரோயினை பார்த்துட்டு பிடிக்கவே இல்லை. அவன் கூட்டிகிட்டு போய் தன்னோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா. இப்படி அவுட் சைடரெல்லாம் நான் வந்து ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் கோவப்படுறாரு. பட் அவள் ஏன் பொண்டாட்டி எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னதும், உனக்கு பிடிச்சிருக்குன்னா நான் வந்துட்டு வேற என்ன பண்ண முடியும், அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன், பட் என்ன பிரச்சனைனாலும் நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படும் போது அப்போ அங்கே நம்ம ஷவ்பாய் வர்றான். அந்த பையனை பார்த்துட்டு இவன் தான் அன்னைக்கு இவன் கூட சேர்ந்து இருந்தான், அப்போ இவனுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி பையன் வேறு இருக்குது, நான் இப்போ இந்த பையனோட ஸ்டெப் மதரா, நான் இப்போ என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் வந்து மாட்டிக்கிட்டேனேன்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு என்ன ஆன்ட்டினே கூப்பிடலாம், நான் உனக்கு இன்னொரு அம்மா தான் சொன்னதோ அதை கேட்டுட்டான். அவன் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு என்ன பேசிகிட்டு இருக்கா, அவன் என்னோட புள்ள கிடையாது, என்னோட நெஃப்யூ அப்படின்றத சொல்கிறான். ஹீரோனுக்கு ஐயோ நம்ம தப்பாக புரிஞ்சுட்டோமான்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டேக்கா. பிறகு அந்த பையனோட சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே லிங்க்ன்ற ஒரு பர்சன் வந்து ஹீரோயின்ட்ட தேவையில்லாமல் அவங்க உடனே இழுத்ததுமே அவள் ரொம்ப கோவமாயிட்டு திட்டுறா. அப்போ அங்கே ஷவ்பாயுமே இவன் ரொம்ப மோசமான அங்கிள்னு சொல்லிட்டு பிடிச்சி திட்டும் போது அவன் ரொம்ப கோவமாயிட்டு என்ன வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கிளாஸ் எல்லாமே தூக்கி போட்டு உடச்சி ரொம்ப அத்துமீறி பிஹேவ் பண்ணதுமே ஹீரோக்கு செம கடுப்பாய் போயிடுது. அவனுக்குமே பயங்கர சண்டை வந்துடுது. அப்போ அங்கே அதை பார்த்துட்டு அவன் இவ்வளோ தூரத்துக்கு ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, உனக்கு அவள் என்ன அப்படி உறவுல இருக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அப்போ அங்கே தாத்தா வந்துடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்கா இல்லையா, ஷேன் உன்ட்ட நான் என்ன சொன்னேன், நீ வந்து என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, பட் என் குடும்பத்துக்கு அவமானம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே நான் வந்து இங்கே வந்ததை தப்பு தான் சொல்லிட்டு அங்கேருந்து அவன் கூட்டிகிட்டு போயிடுறான். பிறகு அவனுக்கு மெடிசன் எல்லாமே போட்டுட்டு நீங்கள் எதுக்காக வந்து இப்படி அவர் கூட போய் சண்டை போட்டுட்ருக்கீங்க, தாத்தாட்ட இதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் பேசாதீங்க, அது ரொம்ப தப்பாயிரும்னு அவள் சொல்கிறா. நீங்கள் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் லெக்சர் கொடுத்துட்ருக்கா. அதை அவள் சிரிச்சுட்டே அங்கே பார்த்துட்ருக்கான். பிறகு அங்கே நெக்ஸ்ட் மார்னிங் போல் எங்கே ஷென்னன்னு சொல்லிட்டு அங்கே மெய்டிட்ட கேட்கும்போது அவர் வந்து பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போயிருக்காருமான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இப்படியே அவன் டெய்லியுமே பிஸ்னஸ் ட்ரிப் போட்டோம் என் வாழ்க்கையாச்சும் நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டேக்கா. பிறகு அங்கே நம்ம லீட்டை கால் பண்ணிவிட்டு ரொம்ப நாளாச்சும் மீட் பண்ணி நம்ம மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது நீங்கள் இப்போ பார்க்க போகிறது யார், பையனா இல்லை பொண்ணான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது என்னோடய ஃப்ரெண்டு தான், நாங்கள் கூட ஒன்றா ஒர்க் பண்ணான்னு சொல்லிட்டு அவங்க போனதும் இவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. பிறகு அந்த லீயை போய் அவங்க மீட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கா. அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு எவ்வளோ நாளாச்சு உன்னை பார்த்து என்ன பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு மேரேஜ் எல்லாம் பண்ணுற ஐடியா இருக்கா, அதில் என்னையுமே லிஸ்ட்டில் வச்சுக்கோ, நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு பேசினதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்கா, அப்படிலாம் உன் மேலே எனக்கு எப்போ எந்த எண்ணமே கிடையாது, நீ என்னோடய ஃப்ரெண்டு மட்டும்தான், அதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி என்கிட்ட பேசி ஒரு பிரோஜனம் இல்லை, ஆல்ரெடி எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகிட்டு நீ யாரை போய் மேரேஜ் பண்ண, இதை பற்றி என்கிட்ட ஏன் சொல்லலைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் ரொம்பவே நல்ல பர்சன் சொன்னதும் உன்னை என்னை விட நல்லா யாராலையும் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்படுறான். பட் அவர் ரொம்ப கேரிங்கான பர்சன், நீ ரொம்ப நல்ல பையன், உனக்கு நல்ல பொண்ணாக கிடைப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போனால் இவன் வந்து ரொம்ப டென்ஷனோடு உட்காந்துட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நீ எங்கே போயிட்டு வந்தேன்னு சொன்னதோ என்னோடய ஃப்ரெண்டை மீட் பண்ண போனேன்னு சொன்னதோ நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், என்னோட சேர்ந்து நீ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு மேலையுமே நீ மீட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா, நீ இஷ்டத்துக்கு எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நீ இப்போ என்னை வந்து சந்தேகப்பட்டு பேசிட்டு இருக்கேன்னு சொன்னதும் உன்னோட சேஃப்டிக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னதும் இதில் என்ன எனக்கு சேஃப்டி குறைபாடு இருக்க போது, அவன் என்னை வந்துட்டு ஒரு டைம் வந்து காப்பாற்றினா, அவன் மட்டும் காப்பாற்றலைன்னா இன்றைக்கி நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன், நீ தேவையில்லாமல் ஓவராக வந்துட்டு பேசாதன்னு சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டு அங்கேருந்து போகிறா. நெக்ஸ்ட் அவள் கீழே இறங்கி வந்தா. நீ என்ன ஆஃபீஸ்க்கு போகலான்னு சொன்னதும் சாப்பாடு ரெடியாக இருக்குது போய் சாப்பிடுங்க நாங்கள் மெய்டு சொல்கிறாங்க. அப்போ அங்கே பார்த்தா 2 பாடி கார்ட்ஸ் லேடியாவை ஏற்பாடு பண்ணியிருக்கான். யார் இவங்களான்னு சொன்னதும் உன்னோட சேஃப்டி வந்துட்டு எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ஸோ எங்கே போனாலும் இதுக்கப்புறம் இவங்க உங்க கூட சேர்ந்து இருப்பாங்கன்னு சொன்னதும் நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, நான் ரெஸ்டாரண்டா, எனக்கு வந்து என்ன ஆபத்து வரப்போது நீங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நீ என்ன சொன்னாலும் சரி, என் கூட சேர்ந்து இருக்கிற வரைக்கும் நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் நீ கேட்டு நடக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு செம டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நீ இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் உன்னை விட்டுட்டு போன பிறகு எனக்கு வேறு மாதிரியா இருக்கும்ல, ஏன் நீ இப்படி பண்ணுறேன்னு சொன்னதும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ என் கூட இருக்க வரைக்கும் சேஃப்டியாக இருக்கணும், அதை பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமை அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு அவள் லேப்டாப்பில் போய் எங்கே ஒர்க் பண்ணால் நெட் கனெக்ஷனே வர மாட்டுது, என்னாச்சு எனக்கு ஏன் நெட் வர மாட்டுதுன்னு சொன்னதும் உங்கள் சேஃப்டியை வந்து நாங்கள் மனசில் வச்சு நெட்டை கட் பண்ணிட்டோம் நாங்கள் கார்ட் சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு அவங்க புக் எல்லாமே ரீட் பண்ணிட்டு இருக்கா. அங்கேருந்து எப்படியாச்சும் எந்திரிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு பார்த்தா அப்போ கார்ட்ஸ் வந்துட்டு பின்னாடியே வந்துட்டு விட மாட்டாங்க. நீங்கள் வந்துட்டு என்ன எனக்கு கார்ட்ஸா இல்லை என்னை வந்து ஜெயிலில் எதாவது அடைச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போடுறா.
பிறகு லீட் அவங்க ஃப்ரெண்டு இதை பற்றி எங்கே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஷென்னை மேரேஜ் பண்ண வாசி அவளை எங்கேயுமே விட மாட்டாங்க. திரும்பவும் யாரையும் மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கட்டுப்பாட்டு வச்சுருக்காங்கன்னு சொன்னதும் அவள் ஏன் ஸ்டூபிட் மாதிரி இந்த மாதிரி முடிவெடுத்தா, இவ இதெல்லாம் டிசர்வ் பண்ணுறவளே கிடையாது, எப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும்னு தெரியாமல் இந்த மாதிரி தப்பான டிசிஷன் எடுப்பாளா, நான் இவ்வளோ ஸ்டூபிட் அவளை நினச்சது இல்லைன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுருக்கான். கண்டிப்பாக அவளுக்கு ஹெல்ப் பண்ணி எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு இந்த லிங்கை பார்த்தா நான் அவனை சும்மா மட்டும் விட மாட்டேன், அவன் வந்து வம்பிழுத்ததுக்கு அவனுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் கோவமாயிட்டு இருக்கான். பொண்டாட்டியை தூக்கிட்டேன்னா கண்டிப்பாக வந்து எல்லாம் சரியாயிரும், அவளை வச்சு இவனை ஒரு வழி பண்ணலான்னு சொல்லிட்டு அவளை கிட்னாப் பண்ணுறதுக்கு அவன் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான். பிறகு அதே மாதிரி எங்கள் கிட்னாப் பண்ண எல்லாரும் போயிட்டு இருந்தா அங்கே நம்ம ஹீரோவும் ஜீமே மேலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. சார் நீங்கள் சொன்ன மாதிரி பக்காவாக பிளான் பண்ணியாச்சுன்னு சொன்னதும் இவன் இப்படி வேலை பண்ணுவான்னு எனக்கு தெரியுமேன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுருக்கான். அவங்க கார்ட்ஸை வச்சு அவங்கள வந்துட்டு பிடிச்சிடுறாங்க. நீ இப்படி வேலை பண்ணுவான்னு எனக்கு தெரிஞ்சுதான், ஆல்ரெடி நான் வந்து பக்கா பிளான் பண்ணி வச்சுருந்தேன் உன்னை பிடிக்கிறதுக்குன்னு சொன்னதும் அவன் நான் உன்னை இன்னுமே பழி வாங்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயினை நினச்ச அவனுக்கு ஹாப்பியாக இருக்குது. இதுக்கப்புறம் அவளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, யாரை வந்துட்டு நான் பிடிக்கணும்னு நினச்சோன்னா அவங்கள பிடிச்சாச்சு, இதுக்கப்புறம் அவள் சுதந்திரமாக இருக்கலான்னு சொல்லிட்டு அவன் இங்கே யோசிச்சுருக்கான். பிறகு அங்கே பார்சல் வந்து கொடுக்க மாதிரி நம்ம லீவ் வந்திருக்கான். அங்கே வந்ததும் இதுக்குமா வருவீங்க, நான் போய் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகும்போது நீ பேசாமல் என் கூட சேர்ந்து வந்துரு, நான் உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம லீவ் கூப்பிட்டதுமே ஐ திங்க் நீங்கள் பார்சல் தப்பாக கொண்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன், உங்கள் கார் வரைக்கும் நான் வர்றேன், நீங்கள் கரெக்டான பாக்ஸை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து எப்படியும் எஸ்கேப் ஆகி எங்கள் காரில் வந்துட்டு ஏறி தப்பிச்சு ஓடி போயிடுறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோ உங்கள் வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோயினை காணோன்னு சொல்லிட்டு அவன் தேடும் போது கார்ட்ஸ் வந்து இப்படி ஒரு கொரியர் பாய் வந்தான். ஸோ அவன் கூட சேர்ந்து மேடம் வந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டாங்க அப்படின்ட்டு சொன்னதும் அவனுக்கு ரொம்ப கோவமாயிட்டு நீங்கள் வேலையில் என்ன தூங்கிட்டு இருந்தீங்களான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே சார் அங்கே கார்ட்ஸ் வந்துட்டு பின்னாடி அனுப்பியிருக்கோம் பிடிச்சிருவாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க ரொம்பவே சாரி கேட்டுட்டு இருக்காங்க. அவன் அதெல்லாமே கேட்டுட்டு நீ அப்போ சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தையா, அப்போ எப்போ திரும்ப சான்ஸ் கிடைச்சாலுமே நீ என்னை விட்டுட்டு ஓடி போயிருவியான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயினை லீவோட வீட்டில் தான் காமிக்கிறாங்க. அவன் மெடிசன் எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துட்டு இதை குடி உனக்கு சரியாயிரும், நான் இப்போ வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ அவளுக்கு வாமிட்டிங் மாதிரி வர ஆரம்பிச்சதுமே அவள் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணா அவள் கன்சீவாக இருக்கான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது எப்படி சாத்தியமாக இருக்கும், நான் எவ்வளோ மெடிசன் எடுத்தேன் அப்படியுமே இந்த மாதிரி ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிருது. பிறகு ஒருத்தவங்க ஜீ சொல்கிறாரு சார் மேடம் எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாச்சு, அவங்க ஒரு வில்லேஜில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு லொக்கேஷன் எல்லாம் சொன்னதும் அவங்க மீட் பண்ணுறதுக்காக போயிட்டு கதவை திரும்ப திரும்ப தட்டிட்டு அவளை கூப்பிட்டுட்டு இருக்கான். பட் ஹீரோ ஏன் நாங்கள் கதவை திறக்க மாட்டான், நான் உன்ட்ட வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கிட்டது தப்பு தான், தயவு செஞ்சு நீ வந்துரு, நீ இப்போ என்னை வந்து கேட்டுட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு அவன் சொல்கிறான். பட் ஹீரோயின் ரொம்ப வந்து பயந்து போயிட்டு அங்கே வந்துட்டு கதவை ஓப்பன் பண்ண மாட்டான். அவன் அங்கே வந்து போனதுமே கொஞ்ச நேரத்தில் நம்ம லீ அங்கே வந்துட்டு உனக்கு என்ன பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லு, நம்ம பேசிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். அப்போ அங்கே சில பேர் வர்றாங்க, இந்த வீட்டை தான் நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக பேக் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசும்போது என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் பாட்டு வீட்டுக்குள்ளே வந்து பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் எங்கள் பாஸ் தான் இங்கே அனுப்பி விட்டாங்க, அவர் ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருப்பாருன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. இப்படியே நாட்கள் போயிட்டுருக்கு. அங்கே மாதக்கணக்காகி போயிடுது. நம்ம ஹீரோ வீடு கூட ஒழுங்காக போகாமல் ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ அங்கே ஜீ சொல்கிறாரு சார் நீங்கள் இப்படி பண்ணுறது கரெக்டாக சொல்லுங்கள், உங்கள் உடம்பையுமே பார்த்துக்க வேணாமா, நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னால் அவன் திரும்ப மீட்டிங் இருக்குல்ல வாங்க அப்படின்ற செட் அவன் போகிறான். பட் அங்கே ரொம்பவே அவனுக்கு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற நிலைமையாயிருது. நம்ம நல்லா வயிறு எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்குது. அப்போ அங்கே நம்ம ஜீ வந்து கதவை நாக் பண்ணிவிட்டு ஹீரோயினை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு நோவாக போகிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இது என்ன பாஸோட பேபியான்னு சொல்லிட்டு இங்கே கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் சாரி வேற கேட்குறாரு. நான் இந்த கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்டிருக்க கூடாது, ப்ளீஸ் நீங்கள் அவர் ஒரே ஒரு தடவை வந்துட்டு பாடுங்க, அவர் ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, அவர் உங்களை நினச்சி ரொம்ப கவலையாயிட்டு இருக்காருன்னு சொன்னதும் இவ்வளவுமே மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அவன் நிலைமையை பார்த்துட்டு அவளுக்கு கவலையாயிட்டு இருக்கு. அவர் கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாமல் இந்த மாதிரியே தான் உங்களை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு மேடம்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் அங்கே போனதுமே நீ தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஹாப்பியாயிட்டு பார்த்துட்டு நீ என்ன அம்மாவாக போறியா, இது என்னோட பேபியான்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ ஏன் ஆமாம் நான் வந்துட்டு ஆனால் நான் அம்மாவாக தாங்க போகிறேன், ஆனால் உன் மேலே எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸ் கிடையாதுன்னு அவன் சொல்கிறா. அங்கேருந்து போனதுமே அவன் கையை பிடிச்சிட்டு தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாத, பாஸ்டில் பண்ண தப்பு எதையுமே நான் திரும்ப பண்ண மாட்டேன், நான் உனக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே போட மாட்டேன், என்னை விட்டுட்டு போயிடாதன்னு சொல்லிட்டு அவன் அங்கே ஹக் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவள் வெளியே வந்து உட்காந்துட்டு இருக்கா. அவன் இன்னும் இவ்வளோ டயர்டாக இருக்கான், தூங்கிட்டானேன்னு சொன்னதுமே அவர் கொஞ்சம் கூட தூங்கவே இல்லை மேடம், நீங்கள் விட்டுட்டு போனதுலேருந்து அவர் ரொம்ப கவலையில் தான் இருந்தாருன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு இருக்கு. நீங்கள் இதுக்கப்புறம் அவரை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு சொன்னதும் கண்டிப்பாக பார்த்துக்கிறேன்னு அவள் சொல்கிறான். பிறகு அவன்கிட்ட போய் எங்கள் உட்காந்துட்டு ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே நர்ஸ் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக வர்றாங்க. கொஞ்சம் பார்த்து மெதுவாக அவருக்கு வலிக்க போகுது, மெடிசன் பார்த்து போடுங்கன்னு சொன்னதுமே அவங்க சிரிச்சுட்டு இல்லை உங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவருக்கு வலிக்காது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க.
பிறகு அங்கே லிங்க் வர்றான். என்னோட பிரதருக்கு ஏதோ ரொம்ப உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அதான் அவனை ஒரு தடவை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நாங்கள் அசிஸ்டண்ட்டை சொன்னதுமே அப்போ அங்கே ஜீக் ரொம்ப கோவமாயிட்டு, நீங்கள் தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் இங்கேருந்து போங்கன்னு சொல்லும்போது இந்த சவுண்ட் எல்லாமே அங்கே கேட்டதுமே ஐ திங்க் அவன் தான் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ சொல்லும்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் போய் பார்த்துக்கிறேன் நம்ம ஹீரோயின் சொல்கிறா. பட் இருந்தாலும் அவனே அங்கே வந்துடுறான். நீ வந்துட்டு என்கிட்ட அடி வாங்காமல் போக மாட்டேன், மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொன்னதும் ஒன்று நான் இன்னைக்கு அடிக்காம மட்டும் இங்கே வந்து போக மாட்டேன்னான்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குமே அங்கே பயங்கர ஃபைட் வந்துடுது. அப்போ அங்கே ஹீரோயின் பயங்கரமாக கோவமாயிட்டு எதுக்காக இப்போ முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போட ஆரம்பிச்சிடுறா. அப்போ நீ ஒழுங்காக வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா உன் பொண்டாட்டியோட வயிற்றில் இருக்க குழந்தைய ஏன்ட்ட கொடுத்துரு, இல்லைன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பேசும்போது அவள் தன்னோட பேபியை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக அங்கே பெரிய ஃபைட் வந்துடுது. அப்போ அங்கே தாத்தா ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. என்னடா பண்ணிட்டு இருக்க, நீ இருக்க ஒழுங்கினத்தின் உச்சமாக போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாரு. ஃபர்ஸ்ட் என்னமோ அவன் தான் தப்புன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், பட் அவன் தப்பு கிடையாது, நீ தான் தப்பு. நீ வந்து ஆரம்பத்துலேருந்து இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டு அவன் டிஃபன் தான் பண்ணியிருக்கான், பட் நீ அவனை தப்பாக போர்ட்ரே பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அவன் அங்கேருந்து அடிச்சு இழுத்துட்டு போக சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயின்ட்ட நீ உண்மையிலே ரொம்ப நல்ல பொண்ணுமான்னு சொன்னதும் என்னோட பேபியை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் இதை பண்ணேன்னு சொல்லும்போது என் பேரையும் கூட நீ ரொம்பவே லாயலாக இருந்திருக்க, நீ இதுக்கப்புறம் இவன் கூட சேர்ந்து எப்பயுமே நிம்மதியாக இருக்கலாம், உங்களை நான் எதுவும் பண்ண மாட்டேன் பிரிக்கவும் மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. பிறகு ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு நான் பாஸ்டில் உன்னை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டேன், கான்ட்ராக்ட் போட்டு ஒரு அடிமை மாதிரி வச்சுட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்ட் பேப்பர் அவன் கிழிச்சு போட்டுட்டு இதுக்கப்புறம் உனக்கு பிடிச்சா நீ என் கூட இருக்கலாம், இல்லைனா இஷ்டப்படி நீ வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அவன் சொன்னதும் உன்னை நான் விட்டுட்டுலாம் போக விரும்பல, உன் கூட தான் சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு அவன் சொல்கிறா. அப்போ இங்கே நீடன் பண்ணிவிட்டு அவங்க ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறான். உன்னையும் பேபியை நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறியா, நம்ம கிராண்டாக மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின்மே ஹாப்பி டு ஓகேன்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறா. என்னோட பாஸ்ட் லைஃப்பில் என்னோட பேரண்ட்ஸாலையும் என்னோட குடும்பத்தாலையுமே ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருந்துச்சு, என்னை வந்து கான்ட்ராக்டாக போட்டு பண்ணிவிட்டு இவனுமே ரொம்ப டார்ச்சர் கொடுத்துட்டான், பட் அது எல்லாமே அதோட முடிஞ்சு போச்சு, இப்போ இருந்து என்னோட லைஃப் நியூவாக ஸ்டார்ட் ஆக போகுது, என்னோட ஃபேமிலியாக என் குழந்தை என்னோட ஹஸ்பண்ட் இருப்பாங்க, நான் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்லிட்டேக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.